திருமண்டல குளோபல் மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தவும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே நீங்கள் மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபித்து கொடுத்து தாங்கி வருகிறீர்கள். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்திலே ஊழியர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். இருந்த வண்ணமாய் தடைகளை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கர்த்தருடைய வார்த்தை நம் நடுவில் கடந்து வரும்படியாக நல்ல ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட் உமக்கு ஸ்தோத்திரம். மாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பாதங்களிலே வருகிறோம். எங்களோடு பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்துள்ள வேதத்தின் பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு தேவ ஜனங்களோடு பேசும்படிக்கு அனுமதி கொடுத்த வார்த்தை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தாவீதுக்கு அருளின கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் தாவீதுக்கு அருளி செய்த கிருபைகள் என்ன என்பதை நாம் வேதத்தின் வாயிலாய் நாம் அறிந்திருக்கிறோம். தாவீதுக்கு அநேக கிருபைகளை ஆண்டவர் பாராட்டினார். அந்த கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அந்த தாவீதுக்கு அருளின அந்த நித்திய கிருபைகளை உடன்படிக்கையாக ஆண்டவர் ஏற்படுத்துவேன் என்று நம்மோடு வாக்குப்படுகிறதுக்கு காரணம் என்ன? தாவீதுக்கு என்ன கிருபைகளை ஆண்டவர் அருளி செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதே அதிகாரம் அதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னார். இதோ அவரை ஜன கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஜனங்களுக்கு தலைவராக மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தாரா, அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் இந்த தாவீதுக்கு அருளின கிருபைகளை நமக்கு தருகிற போது நம்மை கர்த்தர் அதிபதியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதிபதி என்று சொன்னால் உரிமை நமக்கு உண்டா? எந்த இடத்திலே எந்த காரியத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வருகிறாரோ அதிலே தேவன் நமக்கு உரிமை பாராட்டுகிறதற்கு அனுமதி கொடுப்பார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம்
8ஆம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ போன இடமெல்லாம் உன்னாலே இருந்து சத்துருக்களை எல்லாம் உனக்குள்ளாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் நீர் அவர்கள் அறியாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் ஞானத்தீட்டி மக்களால் இனி சிறுவர்களாகவும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். ஆண்டவர் இந்த பகுதியை தெளிவாய் சொல்கிறார். ஆமென். தாவீதோடு கூட என்ன காரியங்களை செய்தார் என்று சொன்னால், நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து ஆண்டவர். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் இந்த உடன்படிக்கையின் முதல் காரியம். இரண்டாவது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி. தேவ ஜனத்திற்கு சத்துருக்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. ஏன் இந்த சத்துரு எழும்புகிறான் என்று சொன்னால், அவன் நிர்மூலமாக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். கர்த்தருடைய கிருபைகள் நம்ம தேடி வந்திருக்கிறபடினாலே, அது நம்முடைய உடன்படிக்கையாய் மாறி போயிருக்கிறபடினாலே, இதுவரைக்கும் நம்மோடு சத்துருவாய் போராடி இருக்கலாம், இதுவரைக்கும் நமக்கு உலகமாய் செயலாற்றி கொண்டிருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நமக்கு உலகமான பல காரியங்கள் பல யுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு தாவீதுக்கு கிருபைகளை உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிற போது நம்முடைய சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். அல்லேலூயா. நீங்கள் இது ஏன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 7ஆம் வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஆமென். ஆடுகளுக்கு பின்பாக ஆட்டு மந்தைக்கு பின்பாக இருந்த தாவீதை அங்கே இருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு வேலை ஆடோடு முடிந்து விட்டது. ஆட்டுக்கு பின்னாடி இருக்கிற போது அவன் அரசாட்சியை எண்ணி பார்த்திருப்பானா? அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருக்கிற காரியங்களை குறித்து அதை செயல்படுத்துகிற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கும் என்றால் இருந்திருக்கார். ஆண்டவர் ஆட்டுக்கு பின்னாக இருக்கும் போது தாவீதை தேர்ந்தெடுக்கிறதற்கு நோக்கம் என்ன? நீங்க வேதத்துல நன்றாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சவுலுக்கு முன்பாக போய் நின்று பேசுகிற போது இஸ்ரவேல் பாளையங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத் நின்று கொண்டிருக்கும் போது அவன் சொன்னான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்துச்சு, அவைகளின் கைகளில் இருந்து நாட்டு என்ன செஞ்சான். தேவஜனம் யார் என்று சொன்னால், தாவீதுக்குள்ள நெற்றிய கிருபைகளை கர்த்தர் தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்குள்ள இருந்த அந்த போராடுகிற குணம் தான். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். எந்த நம்பிக்கையில போராடுறோம்? எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ளாக அசைய முடியாத ஒரு நம்பிக்கை உருவாக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? தாவீதுக்குள்ள கிருபையை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தின் காரியத்திற்குரிய முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில முதலாவது தாவீதிடத்தில் இருந்த காரியம் என்னன்னா, எல்லாவற்றுக்கும் தாவீது கர்த்தரையை நம்பி இருந்தார். ஆமென். அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். எதுக்குமே அவர் அஞ்சி போகிறது இல்லை. எந்த சூழ்நிலையும் அவர் தகர்ந்து போகிறது இல்லை. கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிற போது அவனுடைய எண்ணம் சிந்தை எப்படி இருந்துச்சு? இஸ்ரவேலுடைய தேவனுடைய சேனை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் எனக்கு பலன் இருக்கு இல்லைங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வரல. தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு தகுதி இல்லாதவன் இவன். அந்த எண்ணம் அவனுக்குள்ள வரும்போதுதான் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிற எண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனத்துடைய வாழ்க்கையில நம்ம எதை வச்சு போராடிட்டு இருக்கிறோம்? எதை வச்சு செயல்பட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. கர்த்தரை மட்டும்தான்.
ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தரை நம்பி கத்தரை சார்ந்து நம்முடைய செவியை அவரை நோக்கி சாய்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா கத்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். அல்லேலூயா. கத்தர் பேசுறதை கேட்க முடியுமானா முடியும். இன்னைக்கு ஆண்டவர் பேசுவார். இப்பவும் ஆண்டவர் நம்மோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். இப்பவும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய செவியை சாச்சா சில நேரங்கள்ல என்ன பேசுறோம்னு சொல்லி பேசுறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. நான் பிரசங்கம் பண்ண போகும்போது சில இடங்கள்ல ஆரம்ப நாட்கள்ல பிரசங்கத்துக்கு போகும்போது ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு கேட்டேன், பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, என்ன பேசுறீங்கன்னு என்ன செய்யறாரு புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும். நான் இப்போ கேட்கறதே ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா, ஆண்டவரே போகும்போது பேசுறது ஜனங்களுக்கு புரியணும். அதாவது பேசுறவங்களுக்குரிய நீங்க யார்கிட்ட பேச போறீங்களோ அவங்க அங்க இருக்கணும். ஆமே. அந்த வசனத்தின் ஜீவன் வெளிப்படணும், ஜீவனோடு இருக்கணும். ஆமே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தவறே என்ன தெரியுமா, நம்முடைய செவியை ஆண்டவர் பக்கமா சாய்க்கிறதே இல்லை. அதுதான் பெரிய தவறு. கர்த்தர் என்ன சொல்ல வாரான்னு கேட்கறதே இல்லை. கேட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக்கப்படும். தாவீதுக்கு நித்திய கிருபை நம்ம மேல வரணும்னா முதலாவது நம்முடைய செவியை சாய்க்கும். இல்லையா? சில இடங்கள்ல ஆண்டவர் உட்கார வைப்பார் பிரசங்கத்துக்கு போய். வாழ்க்கையில என்னால உள்ள உட்காரவே முடியாது, ஏன் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா பேசுறவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. சில நேரங்களில் மேடையில வேற நாங்கள் கூட்டிடுவோம், பின்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. மூஞ்சியும் மாற்ற முடியாது. கத்தரே நம்ம மேல வச்சாருன்னு சொல்லி அமைதியா இருக்கிறதுக்கு அங்கதான் ஆண்டவர் பழக்கி தருவாங்க. மூஞ்ச சுழிச்சாலும் என்ன தெரியும், முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லா சூழ்நிலைகளையும் கத்த நம்ம பழக்க வைக்கிற போது நம்ம அந்த இடத்துல என்ன கேட்கணும் தெரியுமா, முன்னாடி இருந்து பேசுறவனுடைய சத்தம் நமக்கு அருவருப்பா தெரியுதுன்னா, சரியில்லாம தெரியுதுன்னா, கத்துடைய சத்தம் நமக்கு செவியில துணிக்கும்படி அந்த இடத்துல நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அமர்ந்திருந்து கத்தாவே நீர் என்னோடு பேசுன்னு சொல்லி பாருங்க. அவர் எதை பேசினாலும் சரி, கர்த்தர் உங்கள் இருதயத்துல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படும், ஊழியக்காரருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வைத்து அவர் பேசுகிற பிரகாரம் அல்ல, மாம்சத்தின் வார்த்தையின் அடியில் ஆவியானவர் நம்மோடு இடைபெடுத்த வருவார். நம்முடைய இருதயத்தை ஜீவனுண்டு பண்ண ஆண்டவர் பேசுவார். நம்முடைய நாடி நரம்புகளை கர்த்தருடைய வசனம் சுடரிட ஆரம்பிக்கும். நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் தாவீதுக்கு இந்த கிருபை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். முதலாவது ஆண்டவரிடத்துல வரணும். ரெண்டாவது நம்ம கேட்கணும். கேட்க முடியுமா ஆண்டவரிடத்துல? சில நேரங்கள்ல நம்ம கேட்க தவறி போகிறோம். இதெல்லாம் போய் ஆண்டவரிடத்துல கேட்டா அப்படின்னு சொல்லி தவறி போகிறோம். கேட்க தவறி போகிற போது நம்ம புரிஞ்சுக்கிறதுல சில மாற்றங்கள் இருக்கு. லூக்கா எழுதின நற்செய்தியில் உள்ள இளைய குமாரனுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இளைய குமாரன் வெளியே போயிட்டான், அவன் ஆசிரியர்லாம் இழந்து போனான். இந்த நிலைமையில தகப்பனை நினைச்சு பார்க்கறான். தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வாரான். வரும்போது அவனுக்கு புத்தி தெரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அங்க வாரான். வந்து இங்க தகப்பன் வீட்டுக்கு வருகிற போது தகப்பனுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, குமாரன் தகப்பனிடத்துல பேசி முடிச்ச உடனே எடுத்த வாசிங்க லூக்கா 15:22. அடுத்தது நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தகப்பன் என்ன செய்யறாரா, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்க. அதோடு மாத்திரம் இல்ல, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கண்டாடிங்க, நாம சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டார். ஆனா மூத்த குமாரன் வலையில இருந்து திரும்பி வாரான். நீ வாசிச்சு பாருங்க. அதுல நீங்க வாசிங்கன்னா 26, 27 வசனத்தை வாசிங்க. அவர்
28 வாசித்துருங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இங்க மூத்தவன் தகப்பனோடு கூட இருக்கிறவன் வெளியே போயிட்டு திரும்பி வாரான். வரும்போது இங்க நடக்கிறத கேட்டோன்னு என்ன வந்துருது? கோபம் வருது. எதுக்கு கோபம் வருது? தகப்பன் வெளியே போயிட்டு வர்ற தான் பையனுக்கு தான் வீட்டுல இருந்து என்னெல்லாம் கொண்டு வர சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வர தர்றாரு, மோதிரம் பாதரட்சியை கொடுக்க சொல்றாரு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு மிக உயர்ந்ததை கொடுத்துருப்போம். ஆமே, கொடுத்துருப்போம் தானா? இவன் போட்டிருக்கிற எல்லாமே, இளையகுமாரனுக்கு போட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் மூத்தவன் கையில இருக்கு. ஆமே, பாதரட்சிக்கு பாதரட்சை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணுல மட்டும் வித்தியாசம் இருக்கு. கொழுத்த கன்று அடைக்க சொல்றாரு. அதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருது? போக மனசு இல்லாம நிலைமை வந்து அவனுக்கு ஏதோ ஏன் மனசு இல்லாம வருதுன்னா 29ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. என்ன செய்யலையா? ஒரு ஆட்டுக்குட்டிய கூட நீர் எனக்கு செய்யல, கொடுக்க. யாருக்காக? நண்பர்களோடு இணைந்து சந்தோஷமா இருக்கும்படி. இன்னைக்கு நிறைய இடத்துல குடும்பங்கள பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனோடு ஒப்புரவாகாம இருக்கிறதுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்துல குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மள பழகுற பழக்க வழக்கத்தின் நிமித்தமாக குடும்பத்துல பிரச்சனை, சமாதானம் போகும், சந்தோஷம் போகும். நம்முடைய எண்ணம் தகப்பனை விட, தன்னோட சகோதரனை விட யார் அதிகமா நேசிக்கிற இடத்துல வந்துடுறோம்? சிநேகிதனை நேசிக்கிறோம். வெளியே போனா வாயில எப்படி இருக்கும் சொல்லுங்க? வீட்டுக்குள்ள வந்தா ஏன் இந்த மனநிலை? கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல காரியங்களை நினைச்சு சந்தோஷப்படணும். ஆமென், அல்லேலூயா. கொடுத்த நல்ல கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, கர்த்தர் இன்னைக்கு நடத்தி வச்சிருக்க நல்ல வாழ்க்கைக்காக தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்கணும். அதுதான் தேவ திட்டம். குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பேசி பாருங்க, கோபம் வரும். கோபம் தான் என்ன பிரச்சனை? கோபம் யாருக்குரியது? எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் வீட்டுல ஒரு ஆளுக்கு என்ன வரும் பாருங்களேன்? மனசே இருக்காது, பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. அது வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது, குழப்பமே இல்லாம போகும். ஒரு நல்ல காரியம் வீட்டுல தோண்டணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்க உறவினர்கள்லாம் வந்தா நம்ம வீட்டுல இருக்கிற ஜெபம் பண்ற ஆளு பிசாசா மாறிடும். பாத்துக்கீங்களா? நான் சொல்ல தப்பா தெரியுதா? உண்மையதான் இருக்கு. உலகத்துல இருக்கிற மனுஷன் கூட அந்த நேரத்துல எப்படி இருப்பான்? ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன். சொல்லுங்க, நம்ம வீட்டுல யார் பிசாசு நமக்கு தெரியாமல இருக்க போகுது? கண்டிப்பா தெரியும். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? வெளியே சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்னா, நம்ம நிலைமை வெளியே காட்டினோம்னா ரொம்ப கேவலமா இருக்கும்னு சொல்லி அடைக்கடிக்கு. ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல பேசணும்னா நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். கர்த்தர் மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? தாவீதுக்கு நித்திய கிருபை வரணும்னா இது நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வரணும். அல்லேலூயா. அப்போ இளையகுமாரனை விட மூத்தவன் பெரிய ஆளும் இல்லை, பெரியவனை விட இளையகுமாரன் சின்ன ஆளும் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் சரி சமூகம். ஆமே, யார் ஆண்டவரை நோக்கி உண்மையான உள்ளத்தோட போகிறோமோ அந்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவன் கண்ணோக்கி பார்ப்பார். ஆமே, அவர்ல பச்சைபாதம் இல்லைங்க. அந்த பச்சைபாதமே கிடையாது. நமக்குள்ளதான் என்ன செய்யுது? பச்சைபாதம் வரும். எலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிருபை வேணும்னா எலெக்ஷன்ல எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்குமா? சமாதானமா இருக்குமா?
போட்டி போடுங்க போடாதுன்னு சொல்றது நம்ம வேலை கிடையாது. கர்த்தர் உங்க இருதயத்தில் எப்படி சொன்னாலும் அப்படி செய்யும். ஆனா என் இருதயத்தின் மாதிரி எங்க ஊர்ல ஆண்டு நிறைவேற்றல. ஆமே. 2 அணி பலமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் 2 அணியும் ஓட்டுக்கிட்டு இருந்துச்சு. கர்த்தர் பேசினார், ஒரு டீம் சுத்தமா நாமினேஷன் தாக்கல் பண்ண. ஏன் அப்படின்னா கர்த்தர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றினார். நான் நம்புறேன். உண்மை என் கிராமத்துல சமாதானம் இருக்கணும், எலெக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்க விருப்பம். அதை கர்த்தர் நிறைவேற்றினான். இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஒரே நடந்துடக்கூடாது, ரொம்ப பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு, பல விதமான காரியங்கள். ஆனா இதுல இன்னொரு எண்ணங்கள் என்ன வருதுன்னா, நம்ம பயந்துட்டோமோ, நமக்கு ஆள் இல்லையோ, நமக்கு ஓட்டு இல்லையோ நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுப்பி வர்றதுனால என்ன செய்யணும், ஓட்டி போட்டணுங்கிற ஒரு நல்ல ஒரு உந்துதல் இருந்துச்சு. அதையும் தூண்டுறதுக்கு ஒரு சில ஆட்கள். ஆனா ஜபத்தோடு கர்த்தர் பிரயாசப்பட உதவி செய்யலாம். ஆமே. பேசுகிறதுக்காண்ட உதவி செய்யலாம். பேசணும், ஜபம் பண்ணணும், எப்படியா ஆண்டு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி மன விரும்புவாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், ஆண்டவரே ஜெபிக்கிற நான் இருக்கிற இந்த கிராமத்துல திருச்சபை எலெக்ஷன் நிமித்தமா இனி ஒரு சண்டை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரே எண்ணம், ஒருத்தரை விரோதிக்கிற நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜோ அந்த உங்க சொன்ன மாற்றம் என்ன தெரியுமா, கடைசியில ஒரு வாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், இருந்துருவோம், நிம்மதியா இருக்கணும். ஆமே. அவங்க சொன்ன காரியம் இன்னொரு காரியம் சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எலெக்ஷன்ல ஓட்டுக்காக ஒவ்வொருத்தரையும் பார்த்து அண்ணே சொல்றோம் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது வந்து கேட்டா அவங்களுக்கு சாதகமாவே பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு சாதகமாவே பேசிட்டு இருக்கோம். அவங்கள பகைச்சிட்டா என்ன போயிடும் சொல்லுங்க, ஓட்டு போயிடும். என்னுக்கு ஒரு தடவை பேசா. இப்போ அவர் சொன்ன வார்த்தை ஒருத்தருக்கு பயப்பட வேண்டியது இல்லை. அவர் இப்படியே சொன்னார், டேவிட மாதிரியே உண்மை ஏதோ நேரில் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிடலாம், நீ அவன் செஞ்ச தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போட மாட்டான். அவன் தப்பே பண்ணினாலும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, எலெக்ஷன்ல நிக்கிறவங்கள. இப்ப நான் எலெக்ஷன்ல நிக்கல, வெளியரங்கமா தைரியமா பேசலாம், ஒருத்தருக்கு பயப்பட வேண்டியது இல்லை. குடும்பத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு என் பாட்டுக்கு சமாதானமா சந்தோஷமா போயிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மன நிலையை கர்த்தர் கொடுத்து எலெக்ஷன் நிப்பாட்டு. ஆமே. அல்லேலூயா. யார் சண்டைக்கு வருவாங்க, யார் எழுப்புவான்னு சொன்னா அந்த மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நான் சொல்றேன், மன நிறைவோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க உங்க எலெக்ஷனுக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு அதை பத்தி நான் இப்ப சொல்ல வரல. ஏன்னா ஊழியக்காரன் சொன்னால் வரக்கூடாது. என் கிராமத்துல சமாதானம் இருந்துச்சாது சந்தோஷம். ஜெபிக்கிற உங்க இருதயத்துல கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யப்படுறது, கர்த்தர் பேசுறதை செய்யணும். அதோடு மாத்திரமல்ல, தகப்பன் வெளியே வந்து வருந்தி இழைச்சா கூட அவனால போக முடியல. ஏன் போக முடியல? பிடிவாதம் இருக்கா இல்லையா? பிடிவாதமே எனக்கு இல்லைன்னு சொல்ற ஆட்கள் ஒரு நாள் இருந்தா சத்தமா அடிக்கிறதுக்கு வரும். எனக்கெல்லாம் பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனாலதான் ஆண்டு அடிக்கடி அடிச்சு உடச்சி கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற செயல்திட்டம், எனக்குள்ள இருக்கிற எண்ணம், எனக்குள்ள இருக்கிற காரியம், எனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா என்னை நானே ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன் என்று சொல்ற இடத்துல நீங்கள் நான். என கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். தாவீது நித்திய கிருபை நம்மோடு உடன்படிக்கையாக கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உடன்படிக்கைன்னா என்னது? உடன்படிக்கை பல உடன்படிக்கைகளை சொல்லலாம். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணலையா? பண்ணல. நமக்கும் உடன்படிக்கைக்கும் சம்பந்தம் இருந்தால் என்ன உடன்படிக்கை?
திருமண உடன்படிக்கை தான் எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சம்மந்தம் உண்டு. ஆமென். இருக்கா இல்லையா? எனக்கும் அப்படின்னு சொல்றவங்க நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும், ஒருவேளை ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இன்னைக்கு உறவு இருக்குன்னா, பந்தம் இருக்குன்னா எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு? திருமணங்கிற உடன்படிக்கையின் மூலமா ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவங்களை குறித்து ஏதாவது பெரிய எண்ணங்கள் இருந்திருக்குமா? பெரிய சிந்தைகள் இருந்திருக்குமா? கல்யாணத்தன்னைக்கு தேவாலயத்துல வந்து இணைக்கப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு பிற்பாடு உங்களை அறியாமலே ஒரு உரிமை உருவாக்கப்படுதா படலையா? உருவாக்கப்படுது. எல்லாத்துலயும் உரிமை வந்துருது. இடத்துல உரிமை வந்துருது. எல்லா காரியங்களையும் உரிமை எடுக்கிற ஒரு நிலைமை வருது. சண்டை போடுற வீட்டுல கூட உரிமை இருக்கு, இல்லையாம இருக்கா? சண்டை போடுற வீட்டுலதான் அதிக உரிமை இருக்கு. பாத்துக்கீங்களா? பாக்கலையா? உடன்படிக்கை பண்ணப்பட்டு சண்டை போடுற, அடிக்கடி சண்டை போட்டா என்ன அர்த்தம்? அதிக பாசம் இருக்குன்னு அர்த்தம். பயங்கரமா சண்டை போடுவாங்க. வெளியே எங்கேயாவது 2 நாள் போயிரு சொல்லுங்க. சண்டை போடுற வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா எலியும் பூனையுமா இருப்பாங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு 4 நாள் 5 நாள் வெளியே போயாச்சுன்னா காலையிலே போட ஆரம்பிச்சிடும். சில வீடுகள்ல 10 மணிக்கு காலையில எழும்பி எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் அது இருக்கு இது இருக்கு. நிறைய வீடுகள் நான் பார்த்துருக்கேன். நம்ம போனாலே நடக்கும். வெளியே போயாச்சுல ராத்திரி வரைக்கும் தான் இருக்கும். போன்ல இது இப்படி நடக்கணும் அப்படி இப்படின்னு பாரி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆனா வீட்டுல இருந்தா அப்படிதான் இருப்பாங்க, எளியும் பூனையும். அப்போ அதனால உடன்படிக்கிற இந்த உரிமைகள்னு சொல்ல முடியாது, அது உரிமை தான். இல்லையா? இன்னைக்கு உடன்படிக்கைன்னா எப்படின்னா, தொடர்பில்லாத 2 நபர்களை இணைக்கிற போது உண்டாகிற உரிமை தான் உடன்படிக்கை. இல்லையா? இப்ப நம்ம கர்த்தருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. பாவத்தில் விழுந்து கிடக்கிற நம்மோடு தாவீதுக்கு அறிந்த நித்திய கிருபைகளை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்துறாருன்னா கர்த்தருக்கு நமக்கு என்ன உண்டாகுது? ஒரு உரிமை உருவாக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி அதே ஆள்கிட்ட தெருவில் பேசினா எப்படி பார்ப்பாங்க சொல்லுங்க? உரிமை இருக்குமா? நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாத நிலைமையில எதையோ ரோட்ல பார்த்து பேசும்போது எப்படி இருக்கும்? கஷ்டமா தெரியும். பார்க்குறவன் சந்தேகமா பார்ப்பான். சரி, அதையும் வேண்டாம். பேசுற 2 பேருக்கும் உரிமை இருக்குமா? எதை குறிச்சாது? ஒரு உரிமை இருக்காது. ஆனா அதே திருமணங்கிற உடன்படிக்கைக்கு பிற்பாடு உரிமை எப்படி வரணும்? சில வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை பூ வாங்கிட்டு வரணும். அது உரிமையா இல்லையா? அதே உரிமை திருமணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? கர்த்தர் நம்மோடு அந்த நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துகிற போது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறார். இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு கிருபை இருக்கு, உரிமை இருக்குங்க கர்த்தருக்கு கேட்கிறது. நம்ம வேற யாரோ கிடையாது. நமக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லாத நிலைமைகள் இல்லை. ஏதோ பேசுறோம், மற்றவங்க எங்கேயோ வேணா எப்படி வேணாலும் கேட்டுட்டு போலாம். நீங்களும் நானும் புத்திர சுவிகாரம். அல்லேலூயா. எதனாலும் தேவ சமூகத்துல கேட்க முடியும் உடன்படிக்கை. அது எப்படின்னா, ஆடுகளுக்கு பின்னால இருந்த தாவீதை கர்த்தர் எதற்கு ஏற்படுத்தினார்னா அதிபதியாக்குகிறதற்கு. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் எதற்கு தேர்ந்தெடுத்தாருன்னா அதிபதிகளால் மாற்றப்படுகிறார். ஒருத்தரையுமே கர்த்தர் என்ன செய்யல, வேலைக்காரனா வைக்கிறதுக்காக கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. உங்களை எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல எதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரோ அதுல நீங்க தான் அதிபதி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இறங்கி செயல்பட ஆரம்பிச்சுச்சுன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். தாவீதுக்கு அறிந்த நித்திய கிருபை எப்படி கொண்டு போனார் ஆண்டவர்? நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் சிறைச்சாலையில் இருந்தான். ஆனா அவன் மேல வைத்த தேவ தரிசனம் போயிட்டு போகல. அதிபதியா மாறினானா? மாறலையா? தாவீது ஆட்டுக்கு பின்னாடி இருந்தான், கோலியாத்துக்கு அவன் சண்டை போட்டான். அதனால சவுலுடைய மகளை திருமணம் பண்ணான், இராணுவத்துல வேலை செஞ்சான்.
பிற்பாடு துரத்தப்பட்ட நிலைமையில, காடு வீழ்ல, மழை வீழ்ல, ஓடி ஒழிகிற அந்த நிலைமையிலும் கூட வந்தார். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாம் கொள்ளை கொண்டு போன நிலைமையில கூட அவன் என்ன நினைச்சான்? எல்லாத்தையும் நான் திருப்பிக்கிடுவானா, அந்த தண்டை நான் என்ன செய்ய, தொடர்ந்து போகட்டுமா விட்டுட்டுமா, ஆண்டோடத்து தான் கேட்டானா கேட்கலையா? இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? இன்னைக்கு இந்த வசனத்தை ஆயத்தம் பண்ணும்போது கூட ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை தந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓய்வு. என்ன செய்யணும் ஆண்டவரே இந்த காரியம்? ஒரு குறிப்பிட்ட காரியம் எனக்கு இப்ப என் பக்கத்துல நியாயமா இருந்தாலும் நான் இப்ப சொல்ல விரும்பல, அதை செயல்படுத்தவா வேண்டாமா அப்படிங்கிறது நியாயம் தான். 100% பக்கா நியாயமான காரியம் தான். செயல்படுத்த சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே காலத்தை கிடைக்குது. இன்னைக்கு ஆண்டவரை நீங்க பேசுங்க ஆண்டவரே காலையில கேட்டுட்டா, ஏன் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி சொன்ன அந்த நேரத்தில் என்னோட பேசினார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க அந்த பண்டை நான் தொடருமா, தொடர வேண்டாமான்னு ஆண்டோடைய சமூகத்தில் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம் என்ன தெரியுமா? அந்த பண்டை நீ தொடர்ந்து செய், நீ சகலவற்றையும் திருப்பி கொள்வீங்க, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க, ஒன்னே இழந்து போக போறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அதான் தாவீதுக்கு கேட்கறது. தாவீதுக்கு கிருபை கொடுத்த இழந்து போவோம் அப்படிங்கிற இடத்துல வருவதைய இழக்கிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டான். இழந்து போய்வோங்கிற இடத்துல வந்துருவோம் இழக்கிறதுக்கு. நான் திரும்பவும் தைரியமா சொல்றேன், ஆந்திர பிரதேசத்துக்கு நான் ஓடி போகும்போது ஈரோட்ல அடகு வச்ச நகை எல்லாத்தையும் என் மனைவிடத்துல மறந்துருன்னு சொன்னேன். அங்க 1.5 வருஷம் ஈரோட்ல அடகு வச்சு 1 வருஷம் கழிச்சு தான் ஓடி போறோம். ஆந்திராவில் 1.5 வருஷம், 2.5 வருஷம் ஆச்சு. திரும்பி இங்க வந்து 1 வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 1, 2, 3 வருஷம் கழிச்சு ஈரோட்ல இருக்கிற அந்த பேங்க்ல வேலை செஞ்ச ஒருத்தர் 3 வருஷமா அந்த நகையை ஏலம் போடுறது கையெழுத்து போடாம வைக்கணும்னா, ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி மனுஷன், எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, அவ்வளவுதான், வேற பண்ணித்தரேன், நீ மறந்துருன்னு சொன்ன. ஆனா என் மனைவி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார், இதுல ஒண்ணு கூட போகாது. நான் ஜெபம் பண்ணும்போது ஒண்ணு மட்டும் என் கையை விட்டு போனதை ஆண்டவர் காட்டார். என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணி சொல்லும் போது கேட்காம ஒரு நாள் அவசரத்துக்கு ஒரு சேட்டாங்கடையில கொண்டு போய் ஒரு மோதிரத்தை அடை வச்சேன். 4 வருஷம் கழிச்சு போய் சேட்டாண்ட கேட்க முடியுமா? அங்க போகும்போது அந்த அடகு வச்சு ஈரோட்டுக்கு போகும்போது சொன்ன மறந்துருன்னு ஆண்டவர் திரும்ப தருவார். ஒய்யாங்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் போயிருக்கும், மறந்துருன்னு சொன்னேன். இல்லை, ஆண்டவர் சொன்னார் தருவார். எப்படி என்னன்னு தெரியாது. இங்கேயே ஒய்யாங்குடியில ஈடு வச்சாலுமே 1 வருஷம் கழிச்சுக்கு நம்ம தெரிஞ்ச பேங்க்ல இருக்க ஆட்கள் கூட 1 வருஷம் ஆச்சு ஏலத்துக்கு போட்டோம் அப்படிங்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வேண்டிய ஆட்கள பேப்பர்ல பேர் வந்துட்டு இன்னும் 4 நாள் தான் டயருக்கு, 3 நாள் தான் டயருக்குனாங்க. 3 வருஷம் நம்மளை யாருன்னு தெரியாத ஒரு அந்நியன் ஆண்டவரை அறியாதவன், அவன் இருதயத்து கர்த்தர் ஏவி எடுப்பி அந்த பேங்க்ல இருக்கிற மற்ற எல்லா நகையும் இழந்து போயிருச்சுங்க. அந்த ஒரு என் நகை மட்டும்தான் இழந்து போகாம இல்லையா? கர்த்தர் திரும்பி கொண்டு வந்து வாசஸ்தலத்தை தர உதவிச்சோம். நான் போய் வாங்கிட்டு வரல, நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துச்சு. 3 வருஷம் கழிச்சு. ஏன் நான் திரும்ப சொல்றேன், நான் இழந்து போகிற நிலைமையில் இருக்கிறதையும் கர்த்தர் திருப்பி தர்றதுக்கு வல்லமையுள்ளவர். அதுதான் தாவீதுக்கு அறிந்த கிருபை. ஆமென். இழந்துட்டேன்னு நினைக்காதீங்க, முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க, உங்களை நிந்திக்கிற மனுஷனை நினைக்காதீங்க, நினைக்கிற மனுஷனை பார்க்காதீங்க, சத்துருவா இருக்கிற மனுஷனை பார்க்காதீங்க. எல்லா இடங்களிலும் கர்த்தர் தலையை நிமிரப்படும்படிக்குத்தான், கர்த்தர் அதிபதியாக எழுத்தும்படிக்குத்தான். எந்த மனிதன் நிந்தித்தானோ, எந்த மனுஷன் நிந்தித்தானோ, அந்த இடத்திலே கர்த்தர் தலையை நிமிர்ந்து நடத்தப்படுகிறது. ஒரு தேவன் திட்டம், அதுவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நடத்தி காட்டுவார். இன்னும் ஒருவரும் உங்களை சிறுமைப்படுத்த போகிறதில்லை. இந்த கிருபை இந்த நாள் உங்க வாழ்க்கையில் செயல்படுகிறதுனால சிறுமைப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க தர விரும்புகிறாங்க. நம்ம எல்லாம் இணைந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கிருபை வருங்க, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற கிருபை.
நீ கத்தடத்துல ஒரு புள்ள பேசுற மாதிரி பேசுறத கத்த கேட்டு நீ இழந்து அனுபவிக்க மாட்டான். நீங்க சும்மா உங்க அப்பாட்ட பேசுற மாதிரி பேசுறத கத்த கேட்டு அதற்குரிய பதிலை தருகிற வருடம் இந்த வருடம். இந்த மாசத்துல அதை கத்தவங்களை காண்பிக்கிறான். இந்த வருடம் இறுதியில ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்கணும் கத்த விரும்பி விட்டார். அதுதான் அந்த கிருபை உங்க மேல செயல்பட தொடங்குகிறது. தேங்க்யூ நாடு மற்றும் ஸ்தோத்திரம். தேங்க்யூ நாடு மற்றும் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்த ஆண்டோடு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனை, எந்தெந்த நெருக்கங்கள், எந்தெந்த காரியங்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறதோ அதுல தாவீதுக்கு அவருடைய கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு அதை நினைவு கொள்ளும்படிக்கு இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படிக்கு அதிசயங்களை காணப்படும் என்று வாக்குப்படுகிறவர். இந்த மாதத்திலே அதை செயல்படுத்தி மகிழ்படிக்கு இப்போது உங்கள் நன்மை எழுந்தார். எஸ் லார்ட், உமக்கு நன்றி. எஸ் லார்ட், உமக்கு நன்றி. எப்படியும் சந்தேகப்படாதீங்க. எல்லாவற்றையும் இழந்து போகிறது. இளைய குமாரன் தகப்பன் வாசப்படியில வந்து விதித்த மாற்றத்திலே அவன் பிள்ளை இருக்கிற உரிமையை கத்த திரும்பவும் கொடுத்து அவனை இழந்த நேரத்தில் அதே வல்லமையில் ஆக்குவர். கைகளில் ஓரத்தை அங்கீக செய்த அந்த ஆக்குவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகாரத்தை தருகிறார், ஆளுமையை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். இழந்து போய் பண்ணின எல்லா போராட்டங்களையும் ஓரம் பண்ணி கற்பனை திறமையை தரும். உங்கள் வாழ்க்கையில் அவன் கண்டிப்பான நன்மை திரும்ப ஆசீர்வாதம் வேண்டும்படிக்கு தேவனுடைய வேத கடவுள் நடந்து அசைவாடி கொண்டிருக்கு. எஸ் நாடு உமக்கு நன்றி. எஸ் நாடு உமக்கு நன்றி. எஸ் நாடு உமக்கு நன்றி. ஆமே ஆமே ஆமே. சத்துக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். காரணம் இல்லாமல் உன்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிற சத்துக்கள் நீ இழந்து போக வேண்டியது. ஆண்டவர் ஒரே ஒரு நலத்தை குறித்து சில காரியங்களை கற்று விளக்கப்படுகிறார். நீ அதை இழந்து போக போறதில்லை, இழந்து போக போவதில்லை, இழந்து போவதில்லை. கர்த்தர் பத்திரம் கையெழுத்தாயிட்டு என்று இன்னைக்கு என்ன வேண்டாம், அதை நாம் உனக்கு திரும்ப சுதந்திரமாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கையெழுத்திடப்பட்ட சில காரியங்களிலே கர்த்தர் திறத்தி எழுதி அதில் ஒரு அற்புதத்தை காண செய்யும்படிக்கு அதிசயத்தை காண செய்யும்படிக்கு கர்த்தர் பக்கத்தில் எழுதி இருக்கிறார். அவனை கர்த்தர் நியாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ இழந்து கொள்ளும்படிக்க அதில் நாட்டில மகிழ்ப்படும்படிக்கு நான் எழுதிய திறமையும் வாக்கில விளக்கப்படுகிறேன் என்பது நீ அறிந்து கொள்ளும்படிக்கு அதை நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சேவையை தேவனாக கர்த்தருக்கு சொல்கிறான். வாயை பிரிவாய் திறந்து ஆண்டவர் செய்த நன்மைக்காக, ஆண்டவர் செய்ய போகிற அதிசயங்களுக்காக கர்த்தரை சொல்லுங்க. கர்த்தர் வாழ்க்கையில பலமாய் செயல்பட தொடங்கிவிட்டார். அது இழப்பட்ட அவன் இழந்தபோது மனதை போல வாழ்க்கையை தெரிகிறவர்களுக்கு இழப்பட்ட அது திரும்ப உங்கள் மாசத்திலிருந்து ரத்து தங்கும் என்று சேவையை தேவனாக கர்த்தருக்கு சொல்கிறார். எனக்கு நான் நமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே. ஆமென். தேங்க்யூ லார்ட், நமக்கு நன்றி. உன் நன்மை மாறும், நிந்த மாறும். ஆமே. எஸ் லார்ட், நமக்கு நன்றி. உன் நிந்த மாறுகிறது. உன் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு நான் புரட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு நான் புரட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இழந்து போன ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, கனமும் மகிமையும் திரும்பி வரும். உன் விருப்பத்துக்குரிய கனத்தையும் மகிமையும் நான் திரும்பி வர்த்திக்கப்படுகிறேன். அதை ஒரு கண்கள் காணோம். ஒரு ஆயுசுள்ள நாட்களிலே ஆமை உன் சந்ததிகள் அந்த ஆமை அதிலே காலடி பதிக்கிறதை நீ கண்டு மகிழுமோ. ஆமை ஆமை மலர்ந்து கற்பத்தை நான் திறப்பேன் என்று சேவையை தேவனாக கற்பனுக்கு சொல்கிறார். அவருடைய ஊழியமக்கு நன்றி. தேவனாக சேர்க்கிறோம். அவருடைய ஊழியமக்கு நன்றி. அவருடைய ஊழியமக்கு நன்றி. மலர்ந்த கற்பத்தை நான் திறக்கிறேன். இதே வருடத்தில் நான் அற்புதத்தை செய்கிறேன் என்பது நான் நிறைவேற்றுகிறேன் என்பது நான் உறுதிப்படுத்துவேன் என்று சேவையை தேவனாக கற்பனுக்கு சொல்கிறார். சில குறைகள் மாறுகிறது, சில குறைகள் மாறுகிறது, சில குறைகள் மாறுகிறது. உடனே சாத்தம் வைத்து கண்ணிகள் கைவிட்டுக் கொண்டிருக்கிறது. அடையாள வாசல்கள் திறக்கப்படுகிறது, அடையாள வாசல்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை வெளியேறமாய் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் பாடுகளை வருகிறோம். தாவீதுக்கு அறிஞர் நித்தியமான கிருபைகளை முக்கிய உடன்படிக்கையால் ஏற்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணி வந்தே உண்மையாய் செயல்பட தொடங்கிட்டு ஒவ்வொருவரும் கிருபையாய் இறந்து வாழ்க்கை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. திருச்சபை ஆசீர்வதிங்க, திருச்சபையின் ஊழியர்கள் ஆசீர்வதிங்க, குருவானதையால் ஆசீர்வதிங்க. இந்த சபைகளே வந்து உற்சாகமாய் ஊழியத்தை செய்கிற தாசரிகத்தின் ஆசீர்வதிங்க. இதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
கிருபை பெறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறதை கர்த்தர் கண்டு உணரத்துக்கு நாம் கிருபைகளை இந்த பிள்ளைகளை வைத்து விட்டபடி நான் சொல்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.